ஸோப்பா எவ்வளோ செலவு இந்த மாதத்தில். இந்த சும்சான் வேறு வந்துட்டு செலவு மேலே செலவாக இருக்குது. டீலடா சாமி எவ்வளோ செலவு. யோப்பா ஷோ தலை வலிக்குது லிஸ்ட்டெல்லாம் படித்து இவ்வளோ செலவு 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 இந்த மாதம் ஃபுல்லாக. இந்த சும்சானை வேறு அவங்க அம்மா அங்கேருந்து அனுப்பிச்சுட்டு இன்னும் அவன் நம்மளுக்கு செலவு வச்சிடறான் என்னென்னோ வாங்கி. ஷோ ஒர்த்து இருங்க அவனுக்கு இன்றைக்கி இருக்குது இல்லை. சுன்சான் வெளில வாடா டேய் வாடா வெளியா. என்னடா பற்றி என்னமோ செய்யறடா அவனுக்கு கத்திட்டே கிடக்குறேன்டா. ஆமாம் கத்திட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ செலவு இருப்பேன் இந்த மாதம். அதான் எல்லாமே ஒரு பாட்டு விற்கிறாங்க. ஒரு பாட்டு தான் எல்லாமே வாங்கி போடா டேய். சும்மா வந்து கத்திட்டு டிவி தானே பார்த்துட்டு இருக்கேன். என்னது ₹1? எந்த காலத்தில் இருக்க ₹1 யாரா அவனுக்கு கொடுக்குறான்? ₹1 யாரும் ஒன்று கொடுக்க மாட்டான். ஒரு கார் சாக்லேட் கூட ₹1 கிடைக்காது. என்ன ₹1 கிடைக்குதா ₹1? என்னடா கிண்டல் பண்ணிட்டு. என்னடா சின்ன பொடி பையன்லாம் இப்படி திட்டுறான் நம்மள. சரி அவன் சொல்கிறதா பார்ப்போமே. வெளில போய் செக் பண்ணிட்டு வருவோம். டேய் சுஞ்சானே இங்கேயே இருக்கணும். இவருக்கெல்லாம் வெளியே நடந்து வர மாட்டாராம்மா. வாடா கொடுக்க முடியாது அப்பா. எடுத்துகிட்டு வருவாங்க காருக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவு டீசல் எதுக்கு பைக்லேயே போகலாவா. காரு டீசல் இல்லை இப்போது ஒரு சுட்டு கூட நகராது. ஒழுங்குடியே வந்துட்டு சொல்லிட்டேன். போன வாரம் நம்ம ஒரு வீடு போய் கேட்டோம்ல. அது வீடு கேட்டால் என்னது இது ₹5000 சொல்கிறான் வாடகை இல்லை. வாடகை ₹5000 அட்வான்ஸ் வந்து 10,000. யார் அதை தோண்டி வீட்டுக்கு போய் அவ்வளோ கொடுப்பானா. அதான் சரி இப்போ போய் செக் பண்ணிட்டு வரலான் தான் போயிட்டுருக்கேன். ஒழுங்கு முறையாக தான் வந்துட்டு சொல்லிட்டேன். வாயை மூடிட்டு வரலாம். ஸ்ட்ரிக்டான ஆள். என்னது தப்பெல்லாம் திட்டுறடே. என்ன ஃப்ளூக்கில் ஓட்டலாம் அவ்வளோதான். ஒடிப்பையெல்லாம் நம்ம திட்டலாம் ஆயிடுச்சு. சரி எந்த வீடுங்க? ஐயோ என்ன வீடுன்னு தெரியலையே. அச்சோ மறந்துட்டேன். எந்த வீடு? இந்த வீடு தான் நினைக்கிறேன். இதே வீடு தான். டே இங்கே உட்கார வண்டியிலே போய் கேட்டு வரேன். ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுத்தா கூட ஒழுங்கு முடியாது. சார் யாராவது இருக்கீங்களா சார்? சார் எங்கே போவீங்க? நாளைப்பா உள்ள இருக்காங்க பாரு அவங்க தான். சார் ஹலோ சார். சார் அந்த பக்கம் தம்பி அந்த பக்கம் தம்பி வாசல் நீ பேலி பார்க்கணும். நான் இந்த பக்கம் வாசல் நினச்சிட்டேன். எவ்வளோண்ணே இந்த வீடு? தம்பி போர்டு பார்க்கலையா தம்பி? ₹1 தம்பி வீடு. என்னடா சொல்ற ₹1? ஆமா தம்பி ₹1 தான். வாங்கிக்கோ வந்து. சரிண்ணே நான் போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுறேன். நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. டேய் சுஞ்சான் உங்ககிட்ட எவ்வளோடா இருக்கு? எங்கடா வாய்ஸ் இங்கே இருக்கியாடா? உங்ககிட்ட இருக்கா மாம்சே? என்கிட்ட மட்டும் எங்கண்டா வரும்? என்கிட்டயும் சுத்தமாக இல்லைடா காசு. சரி வா நம்ம வீட்டில் எங்கேயாவது போட்டு வச்சுருப்பேன். அதை போய் எடுத்துக்கிட்டு போகலாம். வாங்க சுகஜு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளை காலில் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் நம்ம இப்போ அந்த வீட்டுக்கு போகலாம். வாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாச்சு. ஓகே சும்சான் பேச மாட்டேன். ஏன்னா வந்து வாயை நம்ம அடைச்சி வச்சிடும். எதுக்கு சும்மா நான் பேசிக்கிட்டு தலை வலிக்கிறதுக்கு வண்டி கூட ஓட்ட முடியல. பேசிக்கிட்டே கிடக்குறான். டேய் சும்சான் சும்மா பேச மாட்டியா? சொன்னா சரி ஓகே. சும்சான் நம்ம புது வீட்டுக்கு மாற போகிறோம். அதுக்கு முன்னாடி ₹1 தேடணும். இங்கே எங்கேயா ₹1 இருக்கான்னு செக் பண்ணலாம். டீ கப்பு போய்ட்டு சின்சான் உங்ககிட்ட எங்கேயா ₹1 இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுறான். எங்கே ₹1 காணுமே.
ஒரு ரூபாய் இருக்கா? இல்லை 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 இங்கே ஒரு ரூபா இருக்குது. தூக்குடா. எஸ் கைஸ், நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு ரூபா கிடச்சிருச்சு. போட்டு இந்த ஒரு ரூபா வச்சு நம்ம ஏதாவது இப்போலாம் ஒரு ரூபா தேவைன்னு சும்மா தூக்கி போட்டது. இப்போ அந்த ஒரு ரூபா சும்மா நீ வீட்டில் ஏறா. இது சமத்து பிள்ளை கிடையாது. ஓகே கைஸ், அப்படியே ஒரு ஊர் சுற்றிட்டு அப்படியே போகலாம் வாங்க. ஒரு ரூபா வச்சுட்டு நான் தானே இந்த ஊரோட பணக்காரன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒரே சத்தமாக இருக்குது. தெரியல. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒரே சத்தமாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பேர் என்ன, அது எப்பயும் நடக்குதா போலீஸ் ஸ்டேஷனில் சத்தம் போட்டு. ஸோ நம்ம எப்படி யாரா நீ குறுக்கில் வந்து விட்றா போடா அங்கிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டே போகலாம். ஓகே, நம்ம போய் அந்த வீடு வாங்கிடலாம். அந்த வீடு நல்லா இருக்கும். ஆனால் வீடு பெருசா, அதெல்லாம் வந்து அது ஹவுஸ் ஓனர் காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம புது வீடே வாங்க போகிறோம். சரி போகலாம். அப்படியே இன்னொரு வீடு இருக்குது அவங்க. யார் அது? யாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க கைஸ். யாரா இருக்கும் தெரியல. நான் தான் சார் கத்திட்டு இருந்தேன். என்னடா நீ பொண்ணுக்கு ஒரு கத்துற? என்ன மூணுக்கு போகிற டிக்கெட்ஸு அங்கே போய் என் வீட்டுக்கு வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் அது. ஓ மை காட், அப்பன்னா நல்லா. எவ்வளோ சார் ஒரு டிக்கெட்டு? ஒரு ரூபா தான். ஓகே வாங்கிட்டாச்சு. எப்படியோ ஒரு டிக்கெட்டே. இப்போ நம்ம 3க்கு போக போகிறோம். ஜாலி. இந்த விஷயத்த நம்ம சின்சான் கிட்ட சொல்லலாம். இப்போ ஊருக்கு போக போகிறோம். ஜாலி ஜாலி. ஊருக்குன்னு சொல்கிற மாதிரி 3க்கு போக போகிறோம். வளருது வாய். ஓகே வாங்க போகலாம். ஜாலி ஜாலி ஜாலி. 3க்கு போய் வீடு கட்டி அங்கே தங்க போனேங்க. செம்மையாக இருக்க போது. இன்னும் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கத்திக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம சின்சான் கிட்ட சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் வேறு போயிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ண வேண்டியது இருக்குது. போகலாம். சின்சான். ஹலோ சின்சான், எங்கடா இருக்கட்டே? சின்சான் எங்கடா குரல் மட்டும் கேட்குது. காணாமல் போயிடுறாங்க இந்த பையன். சின்சான் எங்கடா இருக்க? பைத்தியக்காரன் எங்கடா இருக்க? மேலே போயிட்டியாடா? இருடா வரேன். என்ன ஒரு விஷயம் தெரியுமாடா உனக்கு? என்ன மாம்சம் சொல்லித்தோட. நம்ம 3க்கு போக போகிறோம்டா. டிக்கெட்லாம் வாங்கிட்டாச்சு. 3ல நம்மளுக்கு வீடு அப்பெல்லாம் போக முடியாது. இரு அங்கே போயிட்டு நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏர்போர்ட்டில். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ சரியா? கடக்கிறோம். பாட்டு 3க்கு போய் கலக்கா. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். வாங்க போகலாம் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். செம்மையாக இருக்க போகுது. ஏர்போர்ட்டுக்கு போனோடனே பார்ப்போம். வாங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 3க்கு போயிட வேண்டியதுதான். ஏர்போர்ட்டில் 3 போகுமானா காட்டுறவங்களுக்கு. இன்னும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. போயிட்டு பார்த்துட்டு வரலாமா? போயிட்டு வரோம். என்ன இருக்குது? ஹலோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ், என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் இன்னும் இத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க. சார் என்ன அத்தனை பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க? தம்பி எல்லாரும் 3க்கு போயிட்டாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்களா? இந்த போலீஸ் ஸ்டேஷனை விற்க போகிறீங்களா? இல்லை எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன் சார். சரியா? அதான் ஒரு கேட்டு போகலாம் வந்தேன். தம்பி நாங்களாம் 3க்கு போகிறோம் சரியா? சரி சார், நீங்கள் 3க்கு போங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சரிங்களா சார்? சரி தம்பி. போலீஸ் ஸ்டேஷனில் விற்றுட்டாங்க கைஸ். அவங்களே 3க்கு வர போகிறாங்களா? ஓகே 3ல் போய் நம்ம சந்திப்போம் போலீஸ்காரங்களா. எங்கே போனாலும் அந்த போலீஸ்காரன் நம்மளை விட்ற மாதிரி தெரியல கைஸ். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. சரி நீங்கள் யாராவது வாங்கிக்கோங்க போங்க. நான் போயிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு வரேன். போயிட்டு டிக்கெட்டு அதான் ஓகே. சார் டிக்கெட்டு 3க்கு போகிற டிக்கெட் 1 ரூபா தானே? எங்கே இருங்க நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், நம்ம அப்படியே சின்சானை கூப்பிட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். நம்ம வந்து அங்கே பே பண்ணிட்டாச்சு. அங்கே போகலாம். சின்சான்
சைலண்ட்டாக வரணும், வா போகலாம். ஓகே அப்படியே வண்டி பறக்குதுடா, ஐயோப்பா வண்டி பறக்குது. ஓகே அப்படியே வந்துட்டாச்சு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி இங்கே இரு, அப்படி பார்த்துட்டு வரேன். பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே இருங்க, இந்த பிளைட்டுன்னு சொல்லவே இல்லை, பார்த்துப்போம். நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணிட்டலாம். இருங்க கைஸ், வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் பார்க் பண்ணிட்டு வந்தோம். செலவு இருங்க, போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே நம்ம ஃப்ளைட் ஏறி போகலாம். ஓகே கைஸ், நான் இப்போது பார்க்கிங் அங்கே தான் விட்டு வந்துட்டாச்சு வண்டியை. வந்து ஃபுல்லாக இது என்னடா பார்க்கிங்னா, இது ஒரு பார்க்கிங் ஏரியா. ஓகே ஓகே கைஸ், நான் சொன்னால நம்ம ஏரோப்ளேன் அது கிடையாது, புது ஏரோப்ளேன் வந்துடுச்சு. நான் போய் பார்க் பண்ணுறதுக்குள்ளே ஓ அதுக்குள்ளே ஏறிட்டியாடா? சரி இருங்க கைஸ், நம்ம ஏறிக்கலாம். அங்கே தான். ஓகே கைஸ், நம்ம இப்போது பறக்க போகிறோம். பறந்துடலாமா? ஓகே டேக்கா இப்போ நம்ம தான் லாஸ்ட்டாக டேக்கா போகுது. ஓ மை காட், பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏறுறோம், வேறு 3 வேறு போகிறோம். எத்தனை நாள்னா தெரில. ஓகே பரவாயில்ல, போவோம். ஹோய் 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 ஹோய், என்னடா கத்துறோம் எல்லாம் நம்மளே திரும்ப பார்க்குறாங்க. ஓ கற்றக்கூடாதுல்ல, ஃபஸ்ட் டைம் நாளை கத்திட்டோம். ஓகே கத்தாமல் சரிட்டா வாங்க, மூணில் போய் சந்திப்போம் கைஸ். ஸோ கைஸ், மூணில் போய் சந்திப்போம். ஓஹோ, மூணுக்கு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. மூணுக்கு போய் ஆகிறோம். ஓகே கஷ்டப்பட்டு மூணுக்கு வந்துட்டாச்சு. செம்மையாக இருக்குல்ல 3. ஆமாம் கைஸ், 3 செம்மையாக இருக்குது. ஏலியன்ஸ்லாம் இருப்பாங்களான்னு தெரில. 3 கஷ்டப்பட்டு வந்துட்டோம். கிட்ட வர்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு கைஸ். சின்சான் வந்து நம்ம பின்னாடி தான் வரான். செம்மையாக இருக்குல்ல, 3 அட்டகாசமாக இருக்கு கைஸ். 3னா 3 தான்டா. ஓகே இந்த கார் எடுத்துப்போம் நம்ம. ஓகே கார் என்ன எடுக்க முடியல. ஐயோ எடுக்க முடியலடா. எடுத்துகிட்டு வச்சு கார். ஓகே கைஸ், நம்ம சேனலில் இவ்வளோ வீடியோ வரல. ஆனால் நான் வந்து வீடியோவுக்கு கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன், அதனால் இப்போ நான் வரல. இனிமேல் டெய்லி வரும்னு, டெய்லியில் வாரத்துக்கு 1-2 வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து சென்னை ஏறிட்டான். செம்மையாக இருக்குது, ஆனால் ஓட்ட முடியலையே. கார் நல்லா இருக்குது, ஆனால் ஓட்ட முடியல கைஸுங்க. சுத்தமாக கிராவிட்டியே இல்லை, சத்தியமாக ஓட்ட முடியல காரை. ஐயோ கார் கவுண்டர் ஏம்மா, கிராவிட்டி இல்லாததில் நான் வந்ததே தப்பு. சுத்தம் வேஸ்ட்டு, ஓட்டவே முடியல கார்லாம். எப்பா சத்தியமாக ஓட்ட முடியல கைஸால். ஐயோ முடியலையே, ஓட்ட முடியல. ஐயோம்மா, அழகான காரை ஓட்டிக்கணும்னு எனக்கு மனசே வரல. என்ன பண்ணுறது, கிராவிட்டிலாம் உடஞ்சி தூள் ஆகுது எல்லாமே. ஓகே பார்த்துப்போம். பறக்கணாடா கிராவிட்டி இல்லாமல். இன்டர்னா சீட் பெல்ட் போட்டு வச்சுக்கோயாவா. என்னடா இது பட்டர்ஃப்ளை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. சும்மா முடியலடா சாமி. அப்பா கைஸ், போய் பைக் எடுத்துகிட்டு பார்ப்போம் கைஸ். பைக் எடுக்க போவோம்னு பார்த்தா ஏலியன்ஸ் வந்துட்டாங்க கைஸ். போட்டு தாக்கிட்டு சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டோம். டே சின்சான், உனக்கு என்ன பைக் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோடா சின்சான். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு பிடிச்ச பைக் நான் எடுத்துக்கிறேன் கைஸ். எனக்கு பிடிச்சது வந்து ஒரு பச்சை கலர் பைக் பிடிக்கும், ஆனால் அதில் வந்து பிளாக் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதனால நான் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் எடுத்துக்க போகிறேன். ரெட் வந்து எனக்கு பிடிச்ச கலர், ரெட் எடுத்துக்கலாம். ஓகே நம்ம வாங்க இப்போ போட்டலாம். பைக்கு சுத்தம், காராச்சும் கொஞ்சம் ஓட்ட முடிஞ்சு, பைக் சுத்தமாக முடியல. ஐயோ வந்துட்டாங்கடா பச்சை மாட்டேங்க. ஐயோ கலர் மாட்டேன் வந்துட்டாங்கடா. என்னை காப்பாற்றுங்க யாராவது. ஓ மை காட், வீட்டாண்ட வந்துட்டு பார்க்காதீங்க கைஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து அங்கே முடியல, ₹1 கொடுத்து நம்ம போய் 3ல் சத்தியமாக முடியல. அதனால திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். வந்து பார்த்தா ஒரு சோகமான விஷயம், வீட்டு நடுவில் எவ்வளோ பைத்தியம் ரோட்டை போட்டு வச்சுட்டாங்க கைஸ். 3க்கு போனால் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை. சின்சான் அவங்க அம்மா அதை கூப்பிட்டு போகணும், அவனும் இங்கே தான் இருக்கான். எனக்கு தொல்லை தாங்க முடியல கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாடா பாய் பாய், see you, வரட்டா. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நினைக்காதீங்க, நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது யாருன்னு பார்த்தலாம். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் வேணும்.
200 ரீச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். ஓ 200 ரொம்ப பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்குது. சத்தியமாக எமோஷ்னலாகவும் இருக்குது. பூஸ்ட் பம்ப்ஸாகவும் 200 வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓகே 200 வந்துருச்சு. எங்கள் அக்கா எங்கள் அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூக்கா. சப்ஸ்கிரைப் எப்படியோ 200 ரீச் ஆகிட்டா எங்கள் அக்கா சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. ப்ளீஸ் இதுக்காக